வடதிருப்பருகம் மகேந்திரதாலை நீலமலை ஏமகூடம் விந்தியமாமலை வேதமலை சையமலை இடமகன்ற மேலான புதியமலை மேருமலை உதயமலை அத்தமலை எனத்திரை சூடி இருக்கும் பெருமான் இருக்கும் மற்ற மலைகளையும் புகழ்ந்து வர இருக்கும் பிரதியாக வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா உதயகிரீஸ்வரர் குடைவரை கோயிலில் இருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் சிவகங்கை செல்லும் பாதையில் வரிச்சூர் அருகே குன்னத்தூர் மலையில் இருக்குது. குன்னத்தூர் மலையில் வந்து 2 குடைவரை கோயில்கள் இருக்குது. கிழக்கில் ஒரு குடைவரை கோயில், மேற்கில் ஒரு குடைவரை கோயில். கிழக்கில் உள்ள குடைவரை கோயில் உதயகிரீஸ்வரர் குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கில் உள்ள குடைவரை கோயில் வந்து அஸ்தகிரீஸ்வரர் குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறது என்ன இடம் அப்படின்னா உதயகிரீஸ்வரர் குடைவரை கோயில். ஏன் இது உதயகிரீஸ்வரர் குடைவரை கோயில் அப்படின்னு சொல்றோம்னா, இது கிழக்கு நோக்கி இருக்குது. சூரியன் வந்து உதிக்கிற இடத்துல சூரியனை நோக்கி அமைந்திருக்கிற காரணத்தால இதை வந்து உதயகிரீஸ்வரர் குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இது வந்து கிழக்கு, பின்னாடி வந்து மேற்கு, அது வந்து வடக்கு, இது வந்து தெற்கு என்ற அமைப்புல வந்து இந்த உதயகிரீஸ்வரர் குடைவரை கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா கருவறை இருக்கு. கருவறைக்குள்ள வந்து சிவலிங்கம் வந்து சதுர ஆவுடையார் மீது பொருந்திய லிங்கம், அதாவது சிவலிங்க திருமேனி இருக்குது. இது வந்து தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்டது அப்படின்னா, வெளியில இருந்து ஒரு பாறையை கொண்டு வந்து அதனை செதுக்கி சிவலிங்கமா மாற்றம் அடைஞ்சு உள்ள கொண்டு வந்து வைக்கல. இது வந்து இந்த மலையையே குடைஞ்சு அந்த உளி சுத்தியல் கொண்டு உருவாக்கப்பட்ட காரணத்தால அதை வந்து அது மாதிரி வந்து சொல்றாங்க. இது வந்து தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிவலிங்கம் வந்து இந்த சிவலிங்கம். இன்னொன்று வந்து சதுர ஆவுடையார் மீது பொருந்திய லிங்கம் சிவலிங்க திருமேனியாக வந்து காட்சியளித்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து அபிஷேகம் பண்ணும்போது அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து வெளியில வர்றதுக்காக சிறிய இடைவெளி விட்டு சிறிய தோண்டி வச்சிருக்காங்க. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த கருவறையினுடைய வாயில வந்து தூண் இருக்கு. இது ஒரு தூண், அது ஒரு தூண். இந்த 2 பக்கத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா கோட்டம் இருக்கு. கோட்டம் வந்து எப்படி இருக்கு? பொதுவாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோட்டம் வந்து உட்புறம் குழிந்து இருக்கும் இடம், 4 பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. பொதுவாகவே குடைவரை கோயிலில் இருக்கக்கூடிய நிலையில இந்த கோட்டம் வந்து இருக்கு. இந்த கோட்டத்துல வடக்குல ஒரு சிற்பம் இருக்கு, தெற்குல ஒரு சிற்பம் இருக்கு. இந்த 2 சிற்பமும் வந்து புடைப்பு சிற்பம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. முழு உருவ சிற்பம், புடைப்பு சிற்பம் அப்படின்னு 2 சிற்பங்கள் இருக்கு. முழு உருவ சிற்பம் வந்து உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது முழு உருவ சிற்பம். உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து புடைப்பு சிற்பம். இது பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பம். உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் இது வந்து புடைப்பு சிற்பம். இன்னொன்று வந்து இது வந்து திரிபங்க நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் திரிபங்க நிலை அப்படின்னு சொல்றாங்கன்னா, சமபங்க நிலை, திரிபங்க நிலை அப்படின்னு வந்து 2 நிலைகள் இருக்குது. சமபங்க நிலைனா 2 கால்களும் நேராக இருந்தால் சமபங்க நிலை, ஒரு கால் நேராகவும் ஒரு கால் சாய்ந்த நிலையும் இருந்தால் அது வந்து திரிபங்க நிலை. நல்லா பார்த்தோம்னா இந்த கால் நேராக இருக்கும், இந்த கால் சாய்ந்த நிலையில் இருக்கும், இது வந்து திரிபங்க நிலை. அது மட்டும் இல்லை, 3 நிலைகளில் மாறுபட்டு நிற்கக்கூடியது வந்து திரிபங்க நிலை. திரினா 3, பங்கம்னா கெட்டு போறது கிடையாது, மாறுபட்டு நிற்கிறது. 3 நிலைகளில் மாறுபட்டு நிற்கிறது வந்து திரிபங்க நிலைன்னு சொல்லுவாங்க. இதற்கு தான் இதே மாதிரி 3 நிலைகளில் வந்து மாறுபட்டு நிற்கிறது. இப்போ இந்த 2 சிற்பங்களை நல்லா ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு சிற்பத்தில் மட்டும்தான் ஆயுதம் வந்து இருக்கும். ஏதோ வடக்கில் இருக்கக்கூடிய சிற்பத்தில் அது இருக்காது, தெற்கில் இருக்கக்கூடிய சிற்பத்தில் இந்த அமைப்பு வந்து இருக்கும். இன்னொன்று நல்லா பார்த்தோம் அப்படின்னா, இதுதான் போதிகை. போதிகை இருக்கு, உத்தரம் இருக்கு, வாஜனம் இருக்கு, கபோதம் இருக்கு. ஒரு குடைவரை கோயிலுக்கு உரிய போதிகை, உத்தரம், வாஜனம், கபோதம் இது எல்லாமே இருக்கு. இன்னொன்று வந்து இந்த போதிகை வந்து தரங்க போதிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் தரங்க போதிகை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அலை வடிவத்தில் இருந்தால் அது வந்து தரங்க போதிகை. ஸோ இது வந்து போதிகை, உத்தரம், இதுதான் வாஜனம், இது வந்து கபோதம். கபோதம் அப்படின்றது வந்து புறா என்று பொருள். அந்த கபோதன்றது புறா வந்து இந்த குடைவரை கோயிலை அசுத்தப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு
பேர் வந்து கபோதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வடிவமைப்பில் இந்த குடைவரை கோயில் வந்து இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய தெற்கு பகுதி. ஸோ இது வந்து கிழக்குனா பின்னாடி மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. இதனுடைய தெற்கு பகுதியில் கோட்டத்தில் ஒரு விநாயகர் சிற்பம் வந்து இருக்கு. இதுதான் வந்து விநாயகர் சிற்பம். இந்த விநாயகர் சிற்பம் கோட்டத்தில் இருக்கு. இதுவும் புடைப்பு சிற்பமாக தான் இருக்கு. ஸோ இது வந்து சரியான விதத்தில் இல்லாத காரணத்தால் இதில் நிறையா சிதைவுகள் ஏற்பட்ட காரணத்தில் விநாயகருடைய முழு உருவம் நமக்கு வந்து தெரியல. இருந்தாலும் இது வந்து விநாயகர் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து தெரியுது. இதை தவிர்த்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கத்துக்கு எதிரில் ஒரு இது நந்தி இருக்கு. இது வந்து பிற்காலத்தில் ஏற்பட்ட உற்பத்தி செஞ்சது அப்படி இல்லைன்னா செஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து நந்தியை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. பொதுவாகவே குடைவரை கோயில் அப்படின்னாலே வெளியிலேருந்து எந்த பொருளும் கொண்டு வராமல் அதில் இருக்கக்கூடிய வைகளையே வைத்து செய்யக்கூடியது தான் குடைவரை கோயில். ஸோ இதுக்குள்ளேயே எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. இது இந்த குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது வந்து இந்த குடைவரை கோயில். 1300 வருடங்களுக்கு முற்பட்டது இந்த குடைவரை கோயில். முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டது வந்து இந்த குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுவாகவே பாண்டியர்கள் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள், இந்த மூவேந்தர்களை பாண்டியர்கள் வந்து சிறந்த இடம் வந்து பெற்றிருக்கார்கள். ஏன் சொல்லணும் அப்படின்னா இவங்க சேரர்கள் சோழர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து பாண்டியர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் வந்து பாண்டியர்கள் மட்டும்தான். சேர சோழர்கள்லாம் தமிழை வளர்க்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாண்டியர்கள் வந்து சங்கம் வைத்து தமிழை வந்து இவங்க வந்து வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாண்டியர்களுக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா நீதி தவறாமல் ஆட்சி செய்திருக்காங்க. எப்படி அப்படின்னா கோவலன் வந்து குற்றமற்றவன் அப்படின்னு தெரிஞ்சதும் சிம்மாசனத்திலிருந்து வீழ்ந்து உயிரிட்டான் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, வீடு தேடி வந்த கல்வன் யார் என்று கேட்க தட்டியவன் நானே என்று வெட்டி வீழ்த்தி கொண்டான் பொற்கை பாண்டியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பாண்டியர்கள் வந்து நீதிக்கும் சிறப்பிடம் பெற்றிருந்தார்கள், தமிழை வளர்ப்பதற்கும் சிறப்பிடம் பெற்றிருந்தார்கள். ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து பாண்டியர்கள் வந்து செஞ்சார்கள், வரலாற்றில் இடம் பிடித்தார்கள். சேர சோழ பாண்டியர்களில் பாண்டியர்கள் முக்கிய இடம் பிடித்ததற்கு காரணம் நீதிக்கு சிறப்பிடம் தந்தார்கள். நீதிக்காக தன் உயிரையே கொடுத்தவர்கள் வந்து பாண்டியர்கள். அடுத்து என்ன அப்படின்னா பாண்டியர்கள் வந்து கலை பண்பாடு எல்லாத்துக்குமே வந்து காரணமாக இருந்தவர்களும் பாண்டியர்கள் தான். வீரத்திற்கு விளைநிலமாக இருந்தவர்களும் பாண்டியர்களாம். தமிழை வளர்ப்பதற்கும் காரணமாக இருந்தவர்கள் பாண்டியர்கள். ஸோ பல்வேறு சிறப்புகளை பெற்ற பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த உதயகிரீஸ்வரர் குடைவரை கோயிலை நம்ம இப்போ வந்து நின்றுட்டு இருக்கோம். இன்னொன்னு சொல்றாங்க, இந்த உதயகிரீஸ்வரர் குடைவரை கோயிலை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியன் உதிக்கும் போது சூரியனுடைய ஒளி கதிர்கள் இந்த சிவலிங்கத்தின் மேல வந்து படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெரும்பாலான கோயில்கள் எப்பாவது ஒரு முறை தான் வந்து சூரிய உதயம் வந்து சிவலிங்கத்தின் மேல படும். ஆனா இந்த குடைவரை கோயில்ல மட்டும்தான் வந்து சிவலிங்கத்தின் மேல தினம் தினம் வந்து சூரியன் வந்து உதிக்கும் போது அதனுடைய கதிர்கள் வந்து இந்த சிவலிங்கத்தின் மேல வந்து படுது. இத்தகைய ஒரு சிறப்புமிக்க குடைவரை கோயிலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் வந்து பாண்டியர்கள். ஸோ பாண்டியர்கள் ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்து செஞ்சார்கள். ஒன்று நீதிக்காக தன் உயிரையே கொடுத்தார்கள், மற்றொன்று வந்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள். தமிழை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர்களும் பாண்டியர்கள் தான், நீதிக்காக தன் உயிரை கொடுத்தவர்களும் பாண்டியர்கள் தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது மூவேந்தர்களில் சேர சோழ பாண்டியர்களில் மிக முக்கியமான இடத்தை பெறுபவர்களும் சிறப்பிடம் பெறுபவர்களும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் பாண்டியர்கள் என்பதை வந்து நம்ம மனசுல நிறுத்துவோம். இந்த உதயகிரீஸ்வரர் கோயிலில் உள்ள சிவபெருமானை நம்ம வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.